ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்மள பலரோட வாழ்க்கை டீ இன்றி அமையாது உலகு அப்படின்னு மாறிடுச்சு. டீ குடிக்கிறத தவிர்க்க முடியாம அதுக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா டீ குடிக்கும் பழக்கத்தை நிறுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு தெரியணுமா? அப்ப வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாட கூட வேணான்னு நம்ம ஸ்கிப் பண்ணிருவோம். ஆனா டீ வேண்டான்னு ஒரு நாள் கூட சொல்ல மாட்டோம். அதோட சுவை, டீயை குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய சுறுசுறுப்பு, இதுதான் டீக்கு நம்ம அடிமையாறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. அதிகமா டீ குடிக்கிறதுனால உடலுக்கு தீமை உண்டாகும் அப்படின்னு தெரிஞ்சும் தேநீர் மீது அதீத காதல் சிலருக்கு இருக்கு. சிலர் அதிகமா டீ குடிச்சு வர்றதுனால உடல்நிலை பாதிக்கப்பட்டு பிறகு வேற வழி இல்லாம டீயை நிறுத்த முயற்சிக்கிறாங்க. அப்படி செய்யறது சரியா அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டீயை தவிர்க்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டீயை குடிக்காம இருக்கிறதுனால நமது உடல்ல கஃபைன் உட்கொள்ளுதல் குறையுது. இதன் காரணமா நமது உடலுக்கு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம டீ குடிக்கிறத நீங்க அவாய்ட் பண்றப்ப பதற்றத்தை கூட குறைச்சிக்கலாம். டீ குடிக்கிறத தவிர்க்கிறதன் மூலமா நீர்ச்சத்து குறைபாட்டை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். டீல இருக்கக்கூடிய டையூரிட்டிக் அப்படிங்கிற விளைவுகளால ஏற்படும்ல அந்த நீர்ச்சத்து குறைபாட்டையும் தடுக்க முடியும். டீ குடிக்கிறத கைவிடுறது டீஹைட்ரேஷன் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம டீ குடிக்கிறத விடுறது நமது செல்கள்ல சேதத்தை ஏற்படுத்துள்ள அந்த ஃப்ரீ ரேடிக்கலை குறைக்குது. இதன் காரணமா செரிமான பிரச்சனைகள், ஒரு சில வகையான புற்றுநோய்களை கூட தடுக்க முடியும். அப்படி டீயை தவிர்க்கிறதுனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு சிலருக்கு டீ குடிக்கிறத நிறுத்திய உடனே மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. டீ குடிக்கிறத விட்ட உடனே சிலருக்கு சோர்வு, மந்தத்தன்மை, தூக்க கலக்கம், தலைவலி, கவனிக்கிறதுல சிக்கல், இது மாதிரியான அறிகுறிகள் கூட உண்டாகலாம். இருந்தாலும் கூட இது மாதிரியான அறிகுறிகள் சில நாட்களுக்கு மட்டுமே நீடிக்கும். உடலானது தேநீர் இல்லாம இருக்கிறதுக்கு தன்னை பழகி கொண்ட உடனே இது போன்ற பிரச்சனைகள்லாம் வராது. டீயை முற்றிலும் தவிர்ப்பதற்கு பதிலா டீக்கு பதிலா மூலிகை தேநீர், பழச்சாறு, வெந்நீர் இதெல்லாம் குடிக்கலாம். டீக்கு மாற்றா வேற என்னென்ன குடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். புதினா மாதிரியான கஃபைன் இல்லாத தனித்துவமான சுவை கொண்ட மூலிகை தேநீர்களை குடிக்கலாம். இது நம்மளோட உடம்புக்கு பல நன்மைகளை தருது. அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான மூலிகை தேநீரை நீங்க தேர்ந்தெடுத்து குடிக்கலாம். அதே போல ஆப்பிள் மாதிரியான பழச்சாறுகள் இயற்கையாவே கஃபைன் இல்லாத காரணத்தால நம்ம உடம்புக்கு புத்துணர்ச்சி அளிக்க உதவுது. அது மட்டும் இல்லாம வெந்நீரோட எலுமிச்சை, தேன் சேர்த்து குடிக்கிறது தேநீரை போல நமக்கு கதகதப்பையும் சௌகரியத்தையும் தர உதவியா இருக்கும். உங்களோட தனிப்பட்ட ஆரோக்கியத்தை கருத்துல வச்சுக்கிட்டு நீங்க டீ குடிக்கலாமா, ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கலாம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டீ குடிக்கிறத தவிர்க்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு இப்ப நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கும். அப்படி டீ குடிக்கிற பழக்கத்தை நிறுத்தினா கூட அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் கூட ஒரு 2 நாட்களுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே சரியாயிரும். இனிமே டீயை நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோல நம்ம எல்லாரையும் அடிமையாக்கிட்டு இருக்க டீயை நிறுத்துறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படிங்கறதையும், டீ குடிக்கிறத அவாய்ட் பண்றதுனால வரக்கூடிய பக்க விளைவுகளும் ஓரிரு நாட்கள்ல சரியாகும் அப்படிங்கறதும் தெளிவா தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.